இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. ஸோ உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட வைப்ரேஷன், உங்களோட எமோஷனல் ஸ்டேட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லிசன் டு த சாங் ஆஃப் இளைய நிலா. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான சாங். ஸோ இன்றைக்கான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு டு கெட் அவுட் ஃப்ரம் த ரட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தில் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க, பட் அடுத்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்மோட்டிவேட்டடாக ஸ்க்ரோல் பண்ணின்னு, அதாவது அந்த பீரியடில் எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஜஸ்ட்டு பெட்டில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணின்னு இருப்பீங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியுமே. ஸோ அந்தமாரி ஒரு ரட்லேருந்து எப்படி வெளியே வரன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா கான்செப்ட்டுமே ஜஸ்ட் சர்ஃபேஸ் லெவலில் சொல்ல மாட்டேன். ஐ வாண்ட் டு கோ இன் அ டீப் மேனர். ஏன்னா இப்போ உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் வந்து அந்த கேன்சரை பார்க்காம ஜஸ்ட் அந்த சிம்டம்ஸை பார்த்து மட்டும் உங்களுக்கு மாத்திரை தராரு, அந்த வாந்தி மயக்கத்தை பார்த்து மட்டும் உங்களுக்கு மாத்திரை தராருங்களேன். அந்த வாந்தி மயக்கம் 10 நாள் நீக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வாந்தி மயக்கம் வரதான் செய்யும். பிகாஸ் ஹீ டசன்ட் க்யூர் த கேன்சர். ஐ எம் ஹியர் டு க்யூர் த கேன்சர். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டீப் சைக்காலஜி அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பிரெயின் அண்ட் சப்கான்ஷியஸ். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் இப்போ வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ புரியலனாலும் டோன்ட் கெட் அப்செட். அட் தி எண்ட் இட் ஆல் மேக்ஸ் சென்ஸ். ஐ திங்க் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோ யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ல்ட், திங்க் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி. எல்லா விஷயத்துக்கும் ஜஸ்ட் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சிலே பாருங்கள். திஸ் லைட் இஸ் எனர்ஜி, ஐ எம் எனர்ஜி, த வேர்ட் ஐ எம் ஸ்பீக்கிங் இஸ் எனர்ஜி, த கேமரா இஸ் எனர்ஜி, நீங்கள் ஒரு எனர்ஜி, எவ்ரி திங் இஸ் வேர்ல்டு இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த பாயிண்ட் நம்பர் 1, ஹவு டு கெட் அவுட் ஆஃப் த ரட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஃப்ரம் த புக் கால் லெட்டிங் கோ. ஸோ நீங்கள் முதல்ல அந்தமாரி ரட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல என்ன எமோஷன் ஸ்டேட்டில் இருக்குன்றத முதல்ல பார்க்கணும். என்ன எமோஷன் ஸ்டேட்டில் நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, யூ வில் பி இன் த ஸ்டேட் ஆஃப் அப்பத்தி, விச் மீன்ஸ் ஹோப்லெஸ்னஸ் அண்ட் கில்ட் அண்ட் ஷேம். அந்த கான்ஷியஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே ரொம்பவே லோவர் லெவலில் இருக்கும். ஸோ அந்த லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை எந்த ஃபீலிங் என்ன ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு தெரியும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணணும்னு தெரியும். பட் அதை ரன் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோனை வச்சுன்னு ஸ்க்ரோல் பண்ணின்னு இருக்கீங்க. இப்போ அந்த பிஸ்னஸை இப்போ உங்களால் போய் ரன் பண்ண முடியாதுலாம் இல்லை, ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? நாட் பிகாஸ் ஆஃப் யூ காண்ட், பட் பிகாஸ் யூ ஓன்ட். நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் யூ ஆர் அஃப்ரேட் ஆஃப் சம்திங். மேபி யூ ஆர் அஷேம்ட் ஆஃப் டூயிங் தட் திங். மேபி யூ ஆர் ஹேவிங் டூ மச் ப்ரைட் டு டூ தட் திங். நீங்கள் ஏன் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சி செய்யாமல் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏதோ ஒரு எமோஷன் உங்களுக்கு தடுக்குது, இல்லை ஏதோ ஒரு எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதுக்காக உங்கள் பிரெயின் உங்களுக்கு தடுக்குது. தட்ஸ் த ஆன்சர், பீரியட். என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலிங். நான் எங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ண போய் அதில் அந்த வீடியோ ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அது என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் போஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கின்னு ஐம் ஜஸ்ட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் தட். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 1008 காரணம் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் ஐ ஐடென்டிஃபை, ஓகே, we are afraid of failing. Once I identify that, and then I just let go of that. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா, you just have to identify the feeling. ஓகே, எந்த ஃபீலிங் என்ன ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்குது, இல்லை எந்த ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணிவிடுவேன் அப்படின்றதுக்காக என்னை செய்ய விடாமல் தடுக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி, you should have to let go of that. ஏன்னா உங்களை யாருமே தடுக்கலை, உங்களை நீங்கள் தான் தடுத்துக்கிறீங்க. அது என்ன தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எமோஷன்ஸ் மட்டும்தான். there's nothing in this world that makes you to do that. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ். யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் யூ ஆர் இன் அ ரட் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன். ஏன் எனக்கு இந்த ரட்டு வந்துச்சு, நான் ஏன் இந்த ரட்டில் இருக்கிறேன், இந்தமாரிலாம் நடந்துருக்கூடாது, ஏன்னா இந்தமாரி நடந்ததுக்கு அவன் தான் காரணம், இவன் தான் காரணம். டோன்ட் எவர் சே எக்ஸ்கியூசஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஹியூமன் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் யூ கேன் டூ இஸ் எக்ஸ்கியூசஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், ஏதோ ஒரு எமோஷன்ஸ் என்னால் தான் நடந்துச்சு. ஐ அக்செப்ட் த ஃபீலிங், ஐ அக்செப்ட் த ரட் அண்ட் ஐம் கோயிங் டு மூவ் ஆன் டு த ஃபியூச்சர். தட்ஸ் த பவர் ஆஃப் த அக்செப்டன்ஸ். ஏன்னா நீங்கள் அக்செப்டன்ஸோட கேலண்டரோட எனர்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 350.
ஸோ யூ ஷுட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். தட்ஸ் வாட் விராட் கோலி டூ. விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார், விச் மீன்ஸ் ஹீ இஸ் இன் அ ரட், பட் ஸ்டில் ஹி அக்செப்ட் தட் ஹீ இஸ் டவுன்ஃபால் அண்ட் மூவ் ஆன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் அந்த ரட்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ அண்ட் தென் இனிமேட்டும் நீங்கள் அந்த ரட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது நீங்கள் நினச்சிருவீங்களேன், யூ ஷுட் ஹேவ் டு ஃபாலோ திஸ் 3 things. அதில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அலைனிங் யுவர் டிசையர் அண்ட் பிலீஃப். நிறைய பேர் அந்த எமோஷனலாகவும் மென்டலாகவும் டயர்டாகிறதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க டிசையரும் அவங்களோட பிலீஃபும் பார்த்திங்கன்னா அலைண்டாகவே இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்ஷியஸாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண நினைப்பீங்க, பட் அன்கான்ஷியஸாக வேறு ஒன்று போகணுன்னு நினைப்பீங்க. ஸோ நீங்களே இப்படி போகணும்னு நினைப்பீங்க, அப்படி இப்படி போவீங்க, முன்னாடி போவீங்க, அப்படியே பின்னாடி வருவீங்க, முன்னாடி போவீங்க, பின்னாடி வருவீங்க. லைக் இட் ஜஸ்ட் ஃபக்ஸ் அப் எவ்ரிதிங். ஏன்னா யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஓம் ஆஃப் யுவர் ரியாலிட்டி. இட்ஸ் த ரியாலிட்டி. அங்கே சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குதோ அதுதான் இங்கே ரியாலிட்டியில் அமையும். மேபி இப்போ உங்களுக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வீட்டில் இல்லை, பிடிச்ச விஷயத்தில் எதுலையுமே இல்லைன்னு வைங்களேன், இட் ஜஸ்ட் அன் எஃபெக்ட். அதோட காசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இங்கே ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, இங்கே எல்லாமே பாவர்ட்டி புவர் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் பாவர்ட்டி அண்ட் புவராக இருக்குது. தட்ஸ் இட். இதுக்கு மேலே என்னால் கத்தி சொல்ல முடியாது, பிகாஸ் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மணியை சொல்லலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு சே ஐ லவ் மணி அப்படின்றத கத்தி சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ லவ் மணி சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியான ஃபீலிங் வந்துச்சா இல்லையா? ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீலிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, யூ கான் ரிசீவ் மணி ஆர் யூ கான் ஏர்ன் மணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிசைர் வந்துட்டு இப்போ ஏர்னிங் மணியாக இருக்குது, பட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்த்தீங்கன்னா மணி இஸ் ஈவில், மணி வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், மணின்ற வச்சுக்கிறவங்களாம் ஒரு பேராசை பிடிச்சவங்க, அது கெட்டவங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பிலீஃப் இருக்குது. ஸோ எப்போப்பெல்லாம் நீங்கள் அந்த மணி ஏர்ன் பண்ணும்போது மணி ஏர்ன் பண்ணலாம் போகும்போது இந்த அன்கான்ஷியஸ் பிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்டுக்கினே இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரட்டு வரும். நீங்கள் ஒரு வாரம் மோட்டிவேட்டாக இருப்பீங்க, அடுத்த ஒரு வாரம் அன்மோட்டிவேட்டாக இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் மேலே போகும்போது என் தலைவர் அன்கான்ஷியஸ் பிலீஃப் வந்துட்டு உங்களை கீழே இழுத்து விட்டுருவான். பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் த ரியாலிட்டி. அண்ட் தென் என்னோடய லைஃப்பில் இது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், எனக்கு இது கண்டுபிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் கண்டென்ட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 days நல்லா கண்டென்ட்டை ஷூட் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் எதுவும் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். பட் அடுத்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதை பண்ணவே தோணாது. மறுபடியும் 3 நாள் பண்ணுவேன், பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அன்கான்ஷியஸாக எனக்கு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் குட் எனஃப். அந்த இன்னொரு பிலீஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் அதர் பீப்புள் வில் திங்க் ஆஃப் மீ. ஸோ இந்த 2 பிலீஃப் தான் பார்த்தீங்கன்னா என்னை ஜஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ண விடாமல் என்னை ப்ரொகாஷன் பண்ண வச்சுதே. ஏன்னா நான் சொன்ன மாரி சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குதோ அதுதான் ரியாலிட்டியாக மாறும். ஒவ்வொரு தடவை நான் அந்த லைட் எடுத்து வீடியோ கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அன்கான்ஷியஸ் பிலீஃப் வந்து, வாப்பா அதெல்லாம் பண்ணாதப்பா, மற்றவங்க எதாவது நினைப்பாங்கப்பா, நீ வந்து குட் என்ன ஃபில்லப்பான்னு சொல்லிட்டு இந்த அன்கான்ஷியஸ் பிலீஃப் வந்து பின்னாடி இழுத்து விட்டுனே இருக்கும். நான் முன்னாடி போகிற இது என்னை பின்னாடி இழுத்து விடுது அடங்கும்மால. ஸோ யூ ஹாவ் டு அலைன் யுவர் டிசையர் அண்ட் யுவர் பிலீஃப். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரோக்ராம்லேயே அதை நான் 1 week கிட்ட டீச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீயான வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கூட நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் 40 நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையே நீங்கள் பாருங்கள். யூ வில் கெட் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவஸ் ஃபெயிலியர். நீங்கள் காலைல எழுந்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வின் பண்ணினே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அன்லிமிட்டடான மோட்டிவேஷன் இருக்கும். பட் ஏன் அந்த அன்லிமிட்டடான மோட்டிவேஷன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நீங்கள் தொடர்ந்து செய்கிறதெல்லாம் தோல்வியே அமையுது. ஸோ அதனால் யூ டோன்ட் கெட் மோட்டிவேட்டட். ஏன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் தெர் இஸ் அ லா கால் லா ஆஃப் என்ட்ரோபி. எனக்கு அவ்வளோ என்னன்னு தெரியல, பட் அதோட மெயின் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கேஆஸ் அண்ட் ஆர்டர். யூ ஃபெயில் மோர் தென் யூ சக்சீட். தட்ஸ் த நேச்சர். ஏன்னா ஒரு வீடியோ எனக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஐ போஸ்ட் 200 வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதேமாதிரி தான், யூ ஹாவ் டு ஃபெயில் மோர் தென் யூ ஹாவ் டு சக்சீட். ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொஜெக்ஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி. ரியாலிட்டியை நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்க? பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப்பை ஜஸ்ட்டு டியூவாலிட்டியாக பார்ப்பாங்க. இது குட், இது பேட், இது பிளாக், இது ஒயிட், இது இங் அண்ட் யங்.
That's not how you see the world. See the world not as a black and white. See it as a color. It's not an yin and yang. It's just a whole. இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 8 பில்லியன்ஸ் பீப்புள் இருக்காங்க. 8 பில்லியன் பீப்புளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியாலிட்டியில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அவங்க எந்த ரியாலிட்டியில் வாழ்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஃபெயிலியரை ஒரு அசிங்கமாக பார்க்காம ஃபெயிலியரை ஒரு லேர்னிங்காக பாருங்கள். ஜஸ்ட் அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் தே ஜஸ்ட் ஃபெயில். அந்த ஃபெயிலியர் ஆனால ஆங்கர் ஆவாங்க, ஆங்கர் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் ஆங்கர் ஆவாங்க, ஆங்கர் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் ஆங்கர் ஆவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபெயிலியருக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் சி ஓகே இந்த ஃபெயிலியர் இதால் ஹேப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும். அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் செட் தட் அக்செப்டன்ஸ் has more energy than anger. Acceptance has 350 energy and anger has only 175 energy, which means change your perspective and change your reality. And then மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா love what you do. That's one of the major thing. நீங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய ஆட்கள் இந்த பில்கேட்ஸ்ன்ற பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸு, ஈவன் தோ பில்கேட்ஸு அண்ட் தென் மார்க் ஜக்கர்பர்க் and then மைக்கேல் ஜார்டன், விராட் கோலி, everyone will say this one thing, love what you do. இப்போ நீங்கள் செய்கிற விஷயத்தையே பார்த்தீங்கன்னா பிடிச்சி செஞ்சுனே இருந்தீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு டோபமைன் தரும். அந்த டோபமைன் தரனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த விஷயத்தை நிறைய செய்யணும் பண்ணினே இருப்பீங்க. நிறைய செய்யறதுனால நிறைய டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளாக ரிலீஸ் ஆகினே இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு லவ் த திங் தட் யூ வாண்டட் டு டூ. ஸோ அதுக்குன்னு எனக்கு பெட்டில் பார்த்தோன்னா ஸ்க்ரோல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அப்போ அதுவே என்னோடய லைஃபாக மாற்றிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. இட்ஸ் அபவுட் அந்த இக்கிகைன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், ஒரு 4 விஷயத்தை சேர்ந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டையே லவ்வாக மாற்றிக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இல்லை. பட் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐ ஹவ் 1000% இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்னால பார்த்தீங்கன்னா நான் லவ்வை அதில் அதிகமாக கொட்டி இப்போ இதை என்னால் லவ்வாக மாற்ற ட்ரை பண்ணின்னு இருக்கேன். ஐம் ஸ்டில் ட்ரைங், பட் ஐ வில் கெட் தர் சூன். ஏன்னா நீங்கள் பவுனட் ஆகி அந்த ரட்டுக்குள்ளே போகிறது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்காத விஷயத்தையே ஜஸ்ட்டு அப்படியே பல்ல கடிச்சு செஞ்சுக்கினே இருக்குது. ஜஸ்ட்டு அந்த ஒரு கில்ட் அண்ட் ஷேமை யூஸ் பண்ணி நான் அவனை ராங்னு ப்ரூவ் பண்ணணும், இவனை ராங்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அந்த ஒரு டைட்டிலுக்காக நான் படிக்கணும், இது படிக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அந்த ஒரு என் கோல் நினச்சி நீங்கள் போயினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா you are using the negative emotional state which is desire, pride, anger and then guilt and shame. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு உங்களால் 2 வருஷம் 3 வருஷம் சர்வை பண்ணுமே தவிர லைஃப் லாங் நீங்கள் ஒரு விஷயம் பெர்மனெண்ட்டாக பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் டு லவ் வாட் யூ டூ அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த ஒரு 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரட்டுன்றது ஒன்று போகவே மாட்டீங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸ்டில் த ரட் ஹேப்பன்ஸ். பட் அந்த ரட்டில் இருந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வித்தின் ஒரு 3 hours 2 hours ஜஸ்ட் எழுந்து வெளியே வந்துடலாம். பிகாஸ் யூ நோ ஆல் த திங்ஸ் தட் ஐ ஹவ் செட். ஸோ அப்புறம் மேட்ரு முடிஞ்சது எல்லாம். வேறு ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணுமா இல்லை? ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரிதான், கரெக்டாக இருந்தால் பரோட்டா